பாஜக தான் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க சதி செய்யுது. கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு எப்படியோ முட்டி மோதுனீங்க. இப்ப படம் ரிலீஸே ஆகாது அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப இந்த படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? இல்லங்க, இதுல ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. என்ன நான் சொல்ல வர்றேன்னா, அதாவது நாங்க ரிலீஸ் பண்றோம். எங்களுக்கு போட்டியா இந்த பராசக்தியை கொண்டு வர்றாங்க. எல்லா தியேட்டர்லயும் எங்க படம் ஓடுனாதானே கலெக்ஷன். இன்னொரு படம் வருதுன்னா பாதி கலெக்ஷன் குறையுதா இல்லையா? அப்ப அந்த படம் நம்ம கூட போட்டியே இல்லாம தனியா வரணும்ல. நம்ம தனியா வர்றதுக்கு பார்த்தா கூட விடுறாங்க. இப்ப அவங்களோட இருந்து நம்மளோட வசூல் கம்மியாயிரும் இல்லையா? அதனால நாமளே கொஞ்சம் உள்ளுக்குள்ளார கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவா வரலாம் அப்படின்னு ஒரு இதுவும் ஒண்ணு பேச்சுவார்த்தை இருந்துகிட்டு இருக்கு. தலைவர் தானே சொன்னாரு, தனியா வரீங்களா அணியா வரீங்களா கேட்டாங்க. நான் அணியா தான் வரேன் அப்படின்னு. இப்ப தனியா படத்துல மட்டும் தனியா பாக்குறீங்க. அது அரசியலுக்கு சொன்னதுங்க. அரசியலுக்கு தாங்க நாங்க அணியா வருவோம். இது வந்து திரைப்படத்துக்கு தனியா தாங்க வரணும். அப்பதாங்க வசூல் பண்ண முடியும். என்னங்க நீங்க திரைப்படத்துக்கு தனியா வரணும். அப்பதான் கலெக்ஷன் கொட்டுன்னு கொட்டும். ஆமா, பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிக்க முடியுமா? யாருக்காக பணம் சம்பாதிக்கிறோம்? யாருக்கு சம்பாதிக்கிறோம்? மக்களுக்காக. ஆமா, மக்களுக்காக. பிளாக்ல 5000 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட் விக்கிறீங்களே, இதெல்லாம் யாருக்காக? ஏங்க ஃப்ரீயா குடுத்துட்டு போக வேண்டியதானே சார்? எப்படியே ஃப்ரீயா கொடுக்க முடியும்? கொடுங்க, மக்களுக்கு நல்லது பண்ண வந்தவங்க கொடுங்க. இல்ல டிக்கெட் வந்து ஆக்சுவல் ரேட்னாவோ அதை வித்துட்டு போங்க. எதுக்கு 2000 உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த இப்ப கூட இலவசம் கொடுக்கறோம், பொங்கல் இலவசம் கொடுக்கணும், ஃப்ரீயா கொடுக்கறோம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா, புரியுதுங்களா? எல்லாத்தையும் அவமானப்படுத்துறாங்க. என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா பண்றாங்க? ஃப்ரீயா கொடுக்கறது அவமானம் இல்ல, அதுவே அவமானம். அத வாய்ந்து லைன்ல நிக்க வச்சு வாங்க சொல்றாங்க பாருங்க. வாங்குங்க. 3000 ரூபாய் கொடுக்குறாங்களா? 3000 ரூபாய் இருக்குல்ல, எல்லாருக்கிட்டையும் அக்கௌண்ட் இருக்குல்ல, அக்கௌண்ட்ல போட்ட முடியாது. எங்களை லைன்ல நிக்க வச்சு அவமானப்படுத்திதான் அந்த காசை எனக்கு கொடுக்கணுமா? அக்கௌண்ட்ல போடணும். அதுக்கு மினிமம் பேலன்ஸ்ல இருந்து அதுல புடிச்சுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க காசு கொடுக்க சொல்றீங்க டைரக்டா. கரெக்ட் தானே? இல்லங்க, எவ்வளவு இதோட பேசுறீங்க தெரியுதா? எவ்வளவு வன்மத்தோட பேசுறீங்க தெரியுமா? எவ்வளவு நீங்க டிஎம்கே காரங்க, நீங்க முழுக்க முழுக்க டிஎம்கே காரங்க. அவ்வளவு சதி நடந்து இந்த வருஷம் காசு கொடுக்குறாங்கல்ல. போன வருஷம் என்ன தெரியுமா ஊழல் நடந்தது? ஏலக்காய் பொங்கலுக்கு ஏலக்காய் இதுல 100 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த வருஷம் பைசா கொடுத்துருவோம்னு சொல்லி இருக்காங்க.